எம்ஜிஆர் அவர்களைத்தான் விஜயோடு ஒப்பிடுவார்கள். இனி தயவு செஞ்சு எம்ஜிஆரோடு ஒப்பிடாதீர்கள். நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா கலைஞர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து தான் திரும்பி எம்ஜிஆர் வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து போனார். ஆனால் எந்த தலைவனும் வரலாற்றில் கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு பலாயிரம் கோடி சம்பாரிச்சுட்டு மார்க்கெட்டோடைய உச்சத்தில் இருக்கும் பொழுது என் மக்கள் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டத்தை பார்த்துட்டு நல்லா சகிச்சுட்டு அமைதியாக போக முடியல, அவனுக்காக நான் அரசியல் வரேன்னு ஒரு தலைவன் வரல. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்க. நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தா இப்படி ஒரு தலைவன் யாரும் வரல. அதனால தான் விஜயை தூக்கி கொண்டாடுறாங்க. நம்ம விஜய் நினைச்சாருன்னா 3 நாள் அந்த ஆட்சி முச்சந்தி கொண்டு வந்துட முடியும். ஒரு இடத்துல வந்து மெரினா புரட்சி மாதிரி வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, என் மக்களுக்காக நிற்கிறேன் நான் போராடுறேன்ட்டு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவேன்? எங்கே வைப்பேன்? நீங்கள் விஜயை தூக்கி உள்ளே வைக்கும் போது என்ன நடக்கும்? நீங்கள் மெரினா பீச்சுக்குள்ளே போகக்கூடாதுன்னு 4 ரோட்டு அடைப்பேன். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எப்படி நீ அடைப்பேன்? தமிழ்நாட்டுக்குள்ளே அண்டை மாநிலத்தில் சாரசாரியாக கிளம்பி வருவான். நீங்கள் வந்து எத்தனை கோடி காவல்துறை இறக்கினாலும் இங்கே பத்தாது. அவ்வளோ பெரிய சிறையும் கிடையாது. தமிழ்நாடு சம்பிச்சு போகக்கூடிய வேலையை பார்த்து விட்டுருவாப்புல. அவர் சட்டத்தை மதிக்கணும் அமைதியாக போகிறதுனால தான் உங்களுடைய ஆட்சி